சீதாதேவி வளர்த்த மகன் வால்மீகி வனமதில வந்துதித்த தெய்வந்தானே காவல்கார கருப்பசாமி கருப்பசாமி கதவடிக்க கலைமகளே அருள் புரிவாய் என் நாட்டிலேயும் நல்ல நாடு நாமலர்கள் புகழும் நாடு ஓடமழை புளியும் நாடு புளிந்ததென்றல் வீழும் நாடு மாடு கட்டி போரடித்தார் மாளாது சென்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் ஆனை கட்டி போரடிக்கும் அயோத்தி மாம்பட்டணத்தில் அயோத்தி மாம்பட்டணத்தில் யாரெல்லாம் வாழ்ந்துவாரா அயோத்தி மாம்பட்டணத்திலே தசரத சக்கரவர்த்தி வாழ்ந்து வருகிறார். அன்னாருடைய 3 மனைவியாக கோசலை, கைகேசி, சுமித்ரா தேவி வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரும் பொழுது புத்திர காமேஷ்டி யாகங்களை செய்து அதிலே ஒரு அமிர்த கிண்ணம் வந்து கிடைக்க அந்த அமிர்தத்தை பங்கிட்டு கொடுத்த மகிமையினாலே 4 ஆண் குழந்தைகள் பிறந்தன. ஆமா, 3 மனைவிக்கு 4 ஆம்பளை பிள்ளை. அப்படி பிறந்த பிள்ளைகளுக்கு ஹரிராமச்சந்திர பூபதி என்றும் அப்படியே லட்சுமணன் என்றும் பரதன் என்றும் சத்ருக்கன் என்றும் பேர் நாமங்களை கொடுத்து வளர்ந்து வரும் பொழுது ஹரிராமச்சந்திர பூபதியும் லட்சுமண பெருமானை அந்த குலகுருவாகிய விஸ்வாமித்திரர் அழைத்துக் கொண்டு சென்று தாடகையை வதமுடித்து அகலிகை பெண்ணானவளுக்கு சாப விமோச்சனங்களையும் கொடுத்து அப்படியே மிதிலாபுரி நகரத்திலே வெல்வளைத்து ஜானகி தேவியை மணமுடித்து சீதாராமனாகவே ஆண்டு கொண்டிருக்கின்றார். அப்படி சிற்றனையின் சொல்லை கேட்டு 14 ஆண்டு காலம் வனவாசம் சென்று இலங்காபுரியிலே சிறையிறந்த சீதையை சிரமேட்டு இலங்கையவும் தீ வைத்து எரித்து அந்த ஹரிராமச்சந்திர பூபதியும் சீதா பிராட்டியமாக பட்டாபிஷேகங்களை செய்து அயோத்திமா நாடரிலே ஹரிராம சந்திரரும் எல்லோரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி ஹரிராமர் ஆண்டுவார அப்படியே 6ல் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த அயோத்தி மறிவாம் பட்டணத்தில் கையன்னிட்ட தெரு 1000மா குட்ட தெரு 1000மா நெடுந்தருவு 1000மா குறுந்தருவு 1000மா 1000 மந்தர்களிலே ஈசானிய மூலையிலே இருந்திடும் அந்தரு அதுதான் அந்த ரோமாபுரி பட்டணத்தில் விசகரோட வீதியிலே யாரெல்லாம் வாழ்ந்துவாரா மாடவண்ணார் மாடி பிள்ளை மாடவண்ணார் மாடி பிள்ளை அவர் மகிழ்ச்சியோடு ஆண்டுவாரா அப்படியே அந்த ரோமாபுரி பட்டணத்திலே விசகருடைய வீதியிலே மாடவண்ணாரும் ஆடிப்பிள்ளையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் தவப்புதல்வன். அவன் பேருதான் ரசகமுத்து. 16 வயதிலே பல கலைகளையும் படித்திருந்தான். 21 வயதிலே திருமணம் முடிக்க வேண்டும் என்று அம்மான் மகளாகிய முறப்பெண்ணை பெண் பார்த்து அந்த மகிழம்பூ பெண்ணானவளை திருப்பூட்டி வைத்தார்கள். யாரு? மகிழம்பூ. அப்படி இருக்கும் பொழுது மன்னவனும் தேவியுமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது
தாயும் தகப்பனும் பார்த்தார்கள். பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சாச்சுன்னா தனியா வச்சிடணும்ல அப்படின்னு 2 வீட்டுல ஒரு வீட்டை அவளுக்கு கொடுத்து, எப்பா இந்த பஞ்ச கல்யாணிய உன்னை கையில வச்சுக்கோ, பதிவா விளக்கக்கூடிய வெள்ளாளர் வீதியில சென்று அழுக்குகளை எடுத்து வெளுத்து அதுல வார வருமானத்தை வச்சு நீங்க 2 பேரும் காலம் கழிச்சுக்கோங்க. எங்க கண்ணு இருக்க வரைக்கும் எங்க காலத்தை நாங்க கழிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ரிசகமுத்துவையும் மகிழம்பூவையும் தனி கொடுத்தனம் வைத்தார்கள். ஒரு நாள் தினத்திலே ரிசகருடைய வீதியில இருந்த இளைஞர்கள் எல்லாம் ஊர்மண் எடுப்பதற்காக சென்றார்கள். ஆமா, அழுக்கும் எடுக்கணும், வெள்ளாவி வச்சு வெளுக்கணும், ஒவ்வொரு மண்ணும் எடுக்கணும். அதனால நாங்கெல்லாம் போறோம், நீயும் வாரியானான்னு ரிசகமுத்துவை கூப்பிட்டாங்க. ரிசகமுத்து பார்த்தான், எம்மா நான் அழுக்கெடுக்க போறேன், நீ படித்துறைக்கு எனக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்துரு. ரிசகமுத்துவை பாருங்க, எதனாலும் பொறுத்துக்கிடுவான், பசிய பொறுக்க மாட்டானா. அப்படி இருக்க எனக்கு டயத்துக்கு சாப்பாடை கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனாமலா. புது பொண்ணு பாரு, நல்ல கல்யாண சேலையை கட்டி நகையும் எடுத்து போட்டு தலையில பூவை சூடி வெள்ளாளர் வீதிக்கு சாப்பாடு எடுக்க வாரா. ஒவ்வொரு வீட்லயும் வந்து சோறும் கறியும் வாங்கினாலா. எப்படி வாங்குவாங்களா அந்த காலம்? ஓலை பெட்டியில சோறு, மண் சட்டியில கறி, குழம்பு. ஒவ்வொரு வீட்லயும் வாங்கினா பாருங்க, அந்த பெட்டியும் சட்டியும் நிறைஞ்சு போச்சு. 4 வீட்லயே நிறைஞ்சு போச்சு. மீதி வீட்டுல வந்தா, எம்மா நாச்சியார் மாற மீதி சோறு இருந்தா தண்ணிய ஊத்தி போடுங்க, குழம்பு இருந்ததுன்னா இந்த ரசம் அவியலு பொரியலு இந்த குழம்பு சாம்பார் ரசம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு தீயரிச்சு வச்சிருங்க, சுண்டைக்கறி நாளைக்கு நல்லா இருக்கும். விரவு எடுப்புக்கும் மண்ணு சட்டிக்கும் கறிய சுட போட்டோம்னா எவ்வளவு டேஸ்டா இருக்குமுங்க. முத நாளை விட மறுநாளுக்கு தான் நல்லா இருக்குமா. நாளைக்கு வந்து நான் வாங்கிக்கிடுதேன் அப்படின்னா அப்படி வந்துகிட்டு இருந்தா இல்லையா. அன்னைக்குன்னு அவளுக்குன்னு பார்த்தா அங்க இருந்து பெய்து மழை, அந்த தெருவுல மட்டும் மழை பெய்யுது. அப்படி இருக்க இங்க அழுக்கெடுத்துக்கிட்டு இருக்கானே ரசகமுத்து. நேரம் ஆகுது, வெயில் வேற அடிக்கு, முதுகு காயுது, தண்ணிய கோதி முதுகுலையும் ஊத்திக்கிட்டதான் துணிய கல்லுல போட்டு அடிக்கான். எல்லார் வீட்டுல இருந்தும் சாப்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு. இவன் என்ன செய்தான், கல்லுல நிப்பானோ கரையில வந்து பாப்பானோ, தண்ணியில நிப்பானோ தரையில வந்து பாப்பானோ, அப்படி பாத்துக்கிட்டு இருந்தாமல எல்லார் வீட்டுல இருந்தும் சாப்பாடு வந்துருச்சு. இவனுக்கு வரல. மத்தவங்க கூப்பிடுறாங்க, ஏடா ஏ ரசகமுத்து, சித்தப்பா வீட்டுல இருந்து சித்தி கொண்டு வந்திருக்கா, மாமா வீட்டுல இருந்து மாமி கொண்டு வந்திருக்கா, அண்ணன் வீட்டுல இருந்து மைனி கொண்டு வந்திருக்கா, வாடா எங்க கூட சாப்பிடவா. போவானா? ரோசக்காரு ரோசக்காரு பாத்தியலா. நமக்கு சாப்பிடணும் போதுமே, அதானே. சோறு கண்டாலும் சொர்க்கம், அது யாரு விட இருந்தாலும் சரி, நம்ம சோறு மட்டும் போட்டா போதும். ஆமா, சாப்பிட்டு போங்க, நாங்க பாட்டு போதும் உட்காந்துக்குவோம். சாப்பாடு மட்டும் வந்தா போதும், அப்படிதானே. சோறு மட்டும் கொடுத்தா போதும். ஆமா. அவன் பார்த்தார்கள். அவன் பார்த்தான் ரசகமுத்து. எல்லாரும் சாப்பிட்டு வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் நின்னுகிட்டு இருந்தான் பாருங்க, கோபம் கண்கள் செவக்கு. மழை வெறிச்சிருச்சுன்னு சோறு கறியும் எடுத்துக்கிட்டு அத்தான் நான் வந்துட்டேன்னு வந்தால இவனுக்கு கோபம் கூடி போச்சு. பொறுக்காம அவன் பார்த்தான் ரசகமுத்து. என்ன செய்தான் தெரியுமா? அடடே கழுத வந்தவங்க கண்ட மட்டும் அடிக்கானே ரசகமுத்து பாலகந்தான் மகளம்பூவு பெண்ணவள தலையை கட்டி பிடிக்கானே, தலையை கட்டி பிடிக்கானே, தலையில் போட்டு அடிக்கானே. அடி அடி சண்டாளி அடி அம்மா மகிழம்பூவே, இதுவரைக்கும் எங்க போன சோறு எடுக்க போன வேளை, சோழி என்ன இதுவரைக்கும் அண்ணன் வாங்க போன வேளை, அதிக நேரம் ஆனது என்ன விரத வாங்க போன வேளை, வெகு நேரம் ஆனது என்ன கஞ்சி வாங்க போன வேளை, கஞ்சி வாங்க போன வேளை, கன நேரம் ஆனது என்ன அம்மா கன நேரம் ஆனது என்ன.
அம்மா அடி அம்மா மகிழம்பூவு சோறெடுக்க போகலடி சோடியதான் தேடி போன அண்ணன் வாங்க போகலடி அடுத்தவனை தேடி போன கஞ்சி வாங்க போகலடி காதலனை தேடி போன விரதம் வாங்க போகலடி வேற ஒருத்தனை தேடி போன அப்படின்னு அடிச்சோம்ல கேட்கான் கேள்வி சோறு எடுக்க போனவள உனக்கு சோழி என்ன இது வரைக்கும் அண்ணன் வாங்க போனவள உனக்கு அதிக நேரம் ஆனதென்ன விரதம் வாங்க போனவள உனக்கு வெகு நேரம் ஆனதென்ன அவன் பார்த்தான் சோறு எடுக்க போகலடி நீ வேற சோழிய தேடி போயிருக்க கஞ்சி வாங்க போகல கள்ள காதலனை தேடி போயிருக்க விரதம் வாங்க போகல நீ வேற ஒருத்தனை தேடி போயிருக்க என்று சொன்னாமலா யோ மச்சான் ஆத்துல தண்ணி ஓடுது குவாதி வாய கொப்பளி என்ன இருக்க என்ன பேசிக்கிட்டு இருக்க பாருங்க அடிச்சாலும் அடிச்சிடுங்கோ என அகமானமா பேசாதீங்கோ கொன்னாலும் கொன்னிடுங்கோ என்ன கொலை புத்தி பேசாதியோ எத்தான் என்ன அடிக்கணும் இல்ல பேசணும்னாலும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் 4 சோத்துக்குள்ள வச்சு அடி பேசி என்ன வேணாலும் செய்யுங்க பாருங்க நம்ம சொந்த பந்தம் பூரா உட்கார்ந்து இருக்கு இத்தனை கூட்டத்துல என்ன இப்படி தப்பா பேசுதியல கொண்டவன் பேசுனா என்ன கோடி ஜனமும் பேசும் இல்லையா நீ லேசா சொல்லிட்டு பேரு நாளைக்கு என்ன சொல்லுவாங்க இவ இப்படி தப்பா தவறா இருப்பா அவளுக்கு அவ புருஷனே சொல்லி நேத்து அடிச்சாமியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கொண்டவன் தூத்துனா என்ன கோடி ஜனமும் தூத்துமே அதனால என்ன வீட்டுல கூட்டு போய் அடிங்க அதன் கேப்பானா கழுத பத்து கம்ப எடுத்தான் வளர்னு வச்சுட்டான் அவன் பார்த்தான் அடித்த கடி பொறுத்து கொண்டு அடிபதுக்க மாட்டாமல் ஓடோடி வாரா இவன் பிறந்தாலேயே விரட்டிக்கிட்டு வாரான் தெருவுக்குள்ள ஓடி அந்தால யாரு வீடுன்னு தெரியாம எதிராளி ஆண்டி வண்ணார் வீட்டுல போய் ஒளிஞ்சிட்டான் எதுக்கு பிடிக்காது ஆண்டி வண்ணார் மவனுக்கு பொண்ணு கேட்டாங்க அதானே அதானே அப்படி இருக்க அவன் பார்த்தார்கள் இவன் வீட்டுக்கு வந்தான் எம்மா எனக்கு வயிறு பசிக்கு சோறு வேணும்னா உனக்கு தான் கல்யாணம் முடிச்சு தனி கொடுத்தான வச்சாச்சே என்னடா இன்னைக்கு இங்க வந்து சோறு கேட்டுக்கிட்டு இருக்க ஏமாடா சரியா போச்சு நான் துணி வைக்க போனேன் சரி சோறு வாங்க போனேன் ரொம்ப நேரம் ஆயிட்டு ஒரு கையை தான் வாங்கினேன் எங்கேயோ போயிட்டு எனக்கு தெரியாது சரிதான் ஆமா அட சண்டாளப்பாவி புது பிள்ளைய எப்படி அடிச்சு வரட்டிட்டிய ஆத்துல விழுந்தாளோ இல்ல குளத்துல விழுந்தாளோ தெரியலம்மா அப்படின்னு வீடு விடா தேடிக்கிட்டு வாரா இருட்டிருச்சு அரிக்கரைட்ட வச்சுக்கிட்டு வீடு விடா எப்படி தேடி வாரா யாரும் கேட்டாங்கன்னா மருமவளை காணும்னு சொன்னா அசிங்கமா எங்க வீட்டுல முட்டையிடும் வெட்டக்கோழிய காணும் முட்டையிடும் பெட்டக்கோழிய காணும் கோழிய தேடி வாரேன் அதானே மருமகளை காணுன்னு சொன்னா சரி பக்கத்துக்காரி கேவலமா நினைப்பா பாத்தீங்களா அதானே மருமகளை விட்டு கொடுக்காம பேசிருக்காமா ஆமா அப்படி இருக்க அவன் பார்த்தார்கள் ஆண்டிவண்ணார் வீட்டு பக்கம் அழுதுகிட்டு வாரா மாமியா சத்தம் கேட்ட உடனே மருமவ சொல்லுதா எங்க முதி இருக்க கதவுக்கு பிறத்த நிக்காம கேட்டி உனக்கு ஒளிததுக்கு வேற இடம் கிடைக்கலையா இல்ல என் வீட்டுக்கு வர வேண்டியதானே எதிராளி வீட்டுல வந்து நிக்கியா அவன் என்ன நினைப்பான் நான் என்ன தப்பு செஞ்சேன் உங்க மருமன் இப்படி பேச உங்க மகன் இப்படி போட்டு என்ன அடிக்காவல நீங்க கூப்பிட்டு நான் வரமாட்டேன் உங்க மகன் வந்து வெளியே நின்னுகிட்டு என் பேர மகிழம்புன்னு சொல்ல வேண்டாம் நம்ம வீட்டுல வழக்கமா பஞ்ச கல்யாணி அது பேர சொல்லி ஏன் கழுத வான்னு சொல்லட்டு நான் குட்டியா பின்னால வந்துருதேன் பின்னாடி அப்படின்னாலா இவ பார்த்தா அவன் என்னைக்கு வந்து உன்னை கூப்பிட நீ பிறத்தால வர ஏன் உன் வீட்டுக்காரி ஆண்டி வண்ணார் வீட்டுல இருக்காடா அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு சூடு ஏறுது அப்ப நம்ம சந்தேகப்பட்டது சரிதானே எதிராளி வீட்டுல ஒளிஞ்சிட்டால அப்ப அவனுக்கும் இவளுக்கும் பழக்கம் இருக்குமோ அப்படின்னு ஊரை கூட்டிட்டான் அப்படி கூட்டும் பொழுது ஊர் கூட்டமா இருந்து பெரிய கூட்டமா போட்டாங்க
வச்சிருப்பாங்க. ஆமா. இப்ப நம்மளாம் பஞ்சாயத்து வச்சோம்னா ஒரே நாள்ல முடியும். சரி. ஒரு 10 பேரை கூப்பிடுவோம். இப்ப அவங்க எல்லாம் கூட்டம் போட்டாங்கன்னா நடு குளத்துக்குள்ள கூட்டம் போடுவாங்க. சரி. 2 கருங்கடா வெட்டுவாங்க. ஊர பூரா திரட்டுவாங்க. அப்படி பஞ்சாயத்து வச்சு சாப்பாடு போட்டு கூட்டம் போடுவாங்க. அதுதான். ஆமா. அவங்க குளம் அப்பேற்பட்ட குளம். ஆமா. ஆமா. எந்த குளம்? அவங்க குளம். ஜாதி அப்பேற்பட்ட ஜாதியா? ஆமா. அப்படி இருக்க அப்ப பார்த்தார்கள். குளம் பெரிய போலாம். அப்ப பார்த்தார்கள். ஒரு கூட்டத்திலே பெரியவங்க சொல்லுதாங்க, ஏடா என்னடா இப்படி சந்தேகப்பட்டு இந்த பிள்ளை வாழ்க்கையை கொண்டாந்து இங்க நிப்பாட்டி இருக்கிய? ஐயாவ தப்பா நடந்தது உண்மை. அதுதான் நான் வேண்டாம் கேமனா. பார்த்தா இந்த மகிழம்பூ பார்த்து கேட்டாங்க, எம்மா நீ தப்பு பண்ணினியா? பார்த்தா தாலிய தூக்கி வெளியே போட்டா அதுல தாலி அப்படி வச்சுக்கிட்டு சத்தியம் பண்ணுதா. இங்க பாருங்க, அவர் கட்டின இந்த தாலி சத்தியமா நான் தப்பா நடக்கல அப்படின்னு சத்தியம் பண்ணால. பார்த்தா இந்த ரசகமத்து ஏ சண்டாளி ஊருக்காரங்க கேட்காங்க, நீ தாலியில அடிச்சு சத்தியம் பண்ணது பேதியில இருவா. இப்ப சரியா போச்சா? நான் சொன்னேனே எப்பேற்பட்டவான்னு இப்ப நிரூபிச்சுட்டா பாத்தியலா? என்னடா என்னத்தை நிரூபிச்சுட்டா? என் நல்ல பொம்பளை எவ்வளவு தாலியில சத்தியம் பண்ணுவாளா அப்படி என்று அந்த ரசகமுத்து என்ன சொல்லுதான் பாருங்க. ஐயா தாலியில சத்தியம் பண்ணுறது பண்ணுறது சில தாசியர்க்கு வழக்கமடி வழக்கமடி ஐயா பண்ணோரதே வழக்கமடி ஐயா மங்கல்ய சத்தியம் பண்ணுறது பண்ணோரதே சில மங்கையர்க்கு வழக்கமடி வழக்கமடி ஐயா பண்ணோரதே வழக்கமடி அந்த பீலில சத்தியம் பண்ணுறதே பண்ணுறதே சில பெண்களுக்கு வழக்கமடி வழக்கமடி ஐயா பண்ணோரதே வழக்கமடி மாங்கல்ய சத்தியம் பண்ணுறது சில மங்கையர்க்கே வழக்கம். தாலியில சத்தியம் பண்றது சில தாசியர்க்கு வழக்கம். பீலியில சத்தியம் பண்றது சில பெண்களுக்கு மட்டுமே வழக்கம். இத்தனை ஊர்கூட்டத்துல தாலியில அடிச்சு சத்தியம் பண்ணதால இவளை நான் நம்ம வச்சு வாழலாமா? ஏடா ஏதோ விவரம் தெரியாத சின்ன பிள்ளை செஞ்சுட்டு பொறுத்து மன்னிச்சு ஏத்துக்கோ, குடும்பம் ரொம்ப போகும் என்று சொல்ல அவன் பார்த்தான் ரசகமுத்து என்ன சொல்லுதான். இங்க பாருங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம். அவன் பார்த்தார்கள், ஏடா நாடாளு ராமனே சீதைய வனவாசம் கூட்டிட்டு போகும்போது இலங்காபுரி ஆண்டு திசகண்ட ராவண சிறை எடுத்துட்டு போனான். 10 மாத காலம் அசோகவனத்துல சிறை வச்சான். அந்த ராமச்சந்திர பூபதி இலங்கையை சம்கரித்து இவரை சீதையை சிறமீட்டு கொண்டு வந்து இன்னைக்கு வச்சு ராஜ்யம் நடத்தலையா? அவருக்கு இல்லாத சந்தேகம் உனக்கு என்னடா? பார்த்தார சகமுத்து அவங்க குலம் சூரிய குலம், வடுபட்டா ஏத்துக்கிடும். ஆனா என் குலம் என்ன? வடுபட்டா ஏற்காது. இதனால எனக்கு வேண்டாமனா 7 வீட்டு கூரையை கொண்டு வந்தார்கள், முறித்தார்கள், தீர்வையை கொடுத்தாச்சு. ஆமா, மகிழம்பு தப்பே செய்யாம தண்டனை அணிவிக்க பத்தியலா?
அப்படி இருக்க அவன் பார்த்தார்கள். அப்ப இந்த பேச்சு எங்க வருது? ராமர் காத்துக்கு வருது. ராமரே வேடம் போட்டு வந்து தலையாரியா நிக்காரு. இத பார்த்தாரு, ஆகா ஒரு வண்ணாருடைய சொல்லுக்கு பதில் சொல்லுக்கு ஆளாயிட்டமே, அதனால சீதைய வனத்துக்கு அனுப்பிடணும் என்று சொல்லி தன் தம்பியாகிய லட்சுமண பெருமாளை அழைத்து, அன்று ஒரு காலத்துல சீதா பிராட்டி வனம் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அதை சாக்கா வச்சு அவளை காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க என்று சொல்ல, அப்போ சீதா பிராட்டியை அழைத்து கொண்டு லட்சுமண பெருமாள் இங்க வாரார் பாருங்க. வால்மீகி வனத்துக்குதான், வால்மீகி வனத்துக்குதான் வாராரே லட்சுமணரும் வாராரே. அந்த வால்மீகி வனத்துக்குள்ள வந்ததோரு வேளையில சீதையரை இறக்கி விட்டு, சீதை காடை சுத்தி பார்த்து வந்தா அசதியா இருக்கு, நான் செத்த தூங்க போறேன். மடியில தலை வச்சு படுத்திருக்கா லட்சுமணன் மடியில. அப்படி இருக்கும்போது இவ அசந்து உறங்கின உடனே துடையளவு மணலை குமிச்சு அவ தலையை எடுத்து வச்சுட்டு லட்சுமண பெருமாள் கிளம்பினார் இல்லையா, சீதை படக்குன்னு முழிச்சுட்டா. மகனே லட்சுமணா எங்க போற? உங்களை அண்ணன் காட்டுல விட்டுட்டு வர சொன்னாரு, அதனால போறேன். நடந்த விவரத்தை சொன்னார். அழுது புதம்பினா சீதையானவா, ஒரு வண்ணாருடைய வச சொல்லுக்கு ஆளாயிட்டோம்னா என்ன வனத்துல விட சொன்னாரு என்று அழுது புலம்பினா. அண்ணன் கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு லட்சுமண பெருமாள் கேட்க, இன்னையில இருந்து எண்ணி 16 அவர் மனைவி சீதா பிராட்டி இறந்துட்டான்னு அவர் கையால எள்ளும் தண்ணியை இறக்க சொல்லிரு அப்படின்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். கண்ணீரோடு லட்சுமண பெருமாள் அயோத்திக்கு திரும்பினார். மயக்கம் போட்டு கிடக்கா காட்டுக்குள்ள. காட்டியான கடுவாப்புளி சிங்கம் எல்லாம் இவளுக்கு காவலுக்கு வந்து நிக்கி. அப்ப மறுநாள் காலையில வால்மக ரிஷி அந்த பக்கமாக வருகிறார், ஆத்துக்கு கங்கையில நீராட. இவளை கண்ட உடனே அப்படியே பார்த்தார், தண்ணி தொளித்து எழுப்பி கேட்க நடந்த விவரத்தை சொன்னா. கவலைப்படாத மகளே, எனக்கு மகளா இந்த காட்டுக்குள்ள நீ இருக்கலாம் என்ற அவருடைய பர்ணகசாலைக்கு அமைத்து வந்து அப்படி இருக்கும் பொழுது அந்த ஹரிராமச்சந்திரருடைய தேவியான சீதா பிராட்டி அங்கிருந்து வரும் பொழுது 40 நாள் கர்ப்பவதியா இருந்தா இல்லையா, அங்க வால்மீகி வனத்துக்குள்ள சீதா பிராட்டி இருக்கும் பொழுது என்ன நடக்கு பாருங்க. அவளோ 3வது மாதத்தில சீதை என்ற பெண்ணாளுக்கு முத்து முத்தா வேர்த்திடுமா, முகத்தில் களை கொடுத்திடுமா. 4வது மாதத்தில தயங்கிய மயக்கையானா, 5வது மாதத்தில அங்கமெல்லாம் தங்க நேரம் அறவையரு பூரணமா. 6வது மாதத்தில ஆண்டவனே தஞ்சமன்பா, 7வது மாதத்தில ஈஸ்வரனே தஞ்சமன்பா, 8வது மாதத்திலே திட்டு முட்டடிக்குதன்பா, 9ஆம் மாதத்திலே வாழையாக சுழலுவாளா. 10 மாதம் முற்றும் பெற்று 10 மாதம் கைகிளியாயிருப்பாளா. மாதம் முற்றும் பெற்று பைங்கிளியா இருக்கும் போதே அப்படி இருக்க அப்ப பார்த்தார் சீதா பிராட்டி. ஆஹா, அப்படியே 10 மாதம் முற்றும் பெற்று இருக்கும் போது சீதா பிராட்டிக்கு பாருங்க ஏது நடக்கின்றது. வாதம் கொண்டு வயருளைந்தா இடுப்பறிந்த சீதா குறுக்கறிந்தா அடிபிடியா வயருளைந்து ஒரு ஆண் குழந்தைய வயருளைந்து அப்படியே ஹரிராமச்சந்திரர் 5 வர்ணத்தோட எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அழகான ஆம்பளை பிள்ளைய பெத்தெடுத்தா. அப்படி 16வது நாளையில பேர் கொடுக்கணும்.
நம்ம போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்துருவோமே அப்படின்னு வால்மகரிஷி கண்ணை மூடி தவம் இருந்தாரு இல்லையா, அந்த பக்கம் வந்து தொட்டில்ல பிள்ளைய போட்டு அரவம் இல்லாம போயிட்டா. அப்ப போறா, காட்டுக்குள்ள போகும்போது வானர கூட்டம் இருக்கு பாருங்க. வானரம்னா உங்க சொக்காரன் என்ன செய்ய வானரம்னா குரங்கு மந்தி கூட்டம். இந்த வானர கூட்டம் எல்லாம் அந்த குட்டிய வயத்துல வச்சுக்கிட்டு கொப்பு விட்டு கொப்பு தாவுது, மரம் விட்டு மரம் தாவுது. இத பார்த்தா சீதா, குரங்குக்கு இருக்க புத்தி கொஞ்சம் கூட நமக்கு இல்லையே. அது பெத்த பிள்ளைய வயத்துல வச்சுக்கிட்டு விடாம சேர்த்து தூக்கிட்டு அலையுது. நம்ம பிள்ளைய அப்பா கிட்ட போட்டிருக்கோம், அவரு கண்மூடி தவம் இருக்காரு. ஏதாவது ஒரு பிள்ளை இல்லாத குரங்கு வந்து, ஏன்னா பிறந்த பிள்ளை அப்படித்தான் இருக்கும், குரங்கு குட்டி மாதிரிதான் இருக்கும். எமனா குரங்குல இருந்துதானே மனுஷன் வந்திருக்கான். அதனால ஏதாவது ஒரு பிள்ளை இல்லா குரங்கு வந்ததுன்னா பிள்ளை நினைச்சு தூக்கிட்டு போயிடக்கூடாது. நம்ம பிள்ளை அதோட குட்டின்னு தூக்கிட்டு போயிடக்கூடாதுல என்று சொல்லி சீதா பிராட்டி வந்தா அந்த வால்மகரிஷி இடத்துல சொல்லாம பிள்ளைய தோல்ல போட்டுக்கிட்டு தண்ணி எடுக்க வந்துட்டா. ஆமா, சற்று நேரம் கழிந்தது. வால்மகரிஷி கண்மொழித்து பார்த்தார், பிள்ளைய காணும். ஐயோ, சீதாவையும் காணும், பிள்ளையும் காணும். பிள்ளை எதுவும் காட்டியான கடுவா புள்ளி தூக்கிட்டு போயிருச்சா? அவ வந்தான்னா நம்மளுக்கு சாபம் கொடுப்பாளோ? எவனா இவ தூக்கிட்டு போனது அவருக்கு தெரியாது இல்லையா? பார்த்தார் வால்மகரிஷி, என்ன செய்தார் பாருங்க. ஐயா தெப்ப புள்ள ஒரு முடிந்து தொட்டில போடுவாரா, தீர்த்தம் கொண்டு தொழித்தல்லவோ, திராம்பு கொண்டு தட்டும் போது, அப்படியே பெரம்பு கொண்டு தட்டும் போது சீதா பிராட்டி பெத்த பிள்ளை மாதிரியே தொட்டில ஒரு பிள்ளை உருளுது. ஆமா, இவ அங்க இருந்து தோல்ல பிள்ளைய போட்டுக்கிட்டு இடுப்புல குடம் வச்சுக்கிட்டு வந்தா அதுக்கு பிறகுதான் அவருக்கே விளங்குது. ஐயோ, அவசரப்பட்டு ஒரு பிள்ளைய பிறகு செஞ்சுட்டோமே. சீதா பிராட்டி வந்து கேக்கா, ஐயா இது யாரு பிள்ளை? உன் மகனுக்கு துணைக்கு துணையா ஒரு பிள்ளைய பிறவி செஞ்சிருக்கேன், இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா வளரட்டும். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்ப ஒரு பேர் நாமத்தை நீங்களே கொடுத்துருங்க என்று சீதா சொல்ல பார்த்தார். ஒருத்தனை கூப்பிட்டா ரெண்டு பேரும் என்னன்னு கேட்கணும். அப்ப எப்பேற்பட்ட பேரை கொடுத்தார்கள்? லவ குஜா, குஜ லவா என்ற லவக்குமாரர்களுக்கு, இந்த லவக்குமாரர்களுக்கு லவகுஜா குஜலவன் என்றும் பேர்நாமங்களை கொடுக்க எப்படி வளர்த்து வருகிறார்கள். அடடே, ஊட்டி மெல்ல வளர்த்து வாரா, உடம்பு எல்லாரையும் வளர்த்து வாரா, தேகம் எல்லாரையும் அது ஒரு மேனியுமா, பொழுது ஒரு வண்ணமும் லவ குஜா ரெண்டு வேற. குஜலவன் என்பவர் வால்மீகி வனத்துக்குள்ள சீதையவா விளக்கும் போது 5 வயதாச்சு. அறிவு கல்வி படித்தவாரா, வில்லு வித்த போரு வித்த, வில்லு வித்த விவரமாக படிப்பாரா. பத்து 12 வயதுக்குள்ள பாலகன்னா 2 பேரும், லவகுஜா என்பவரும் குஜலவன் என்பவரும் 12 வயதுக்குள்ள 12 பலகலையும் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இங்கே வளர்ந்து கொண்டிருக்க, அயோத்திபுரி பட்டணத்திலே 12 வருஷமா சீதை என்னைக்கு போனாலும் அன்னையில இருந்து மழை தண்ணி கிடையாது. அப்ப பார்த்தார்கள், ஒரு அசுவமேக யாகங்களை செய்ய வேணும் என்று சீதா பிராட்டியை போல ஒரு பருமதியை செய்து ஹரிராமச்சந்திர பூபதி பக்கத்திலே வைத்து அந்த அசுவமேக யாகத்தை வளர்த்தார்கள். அதிலே ஒரு அசுவமேக குதிரையானது வந்து பிறந்தது. அழகான வெள்ள குதிரை.
அப்படி பிறக்கும் பொழுது அந்த குதிரை எங்கெங்க சுத்தி வருதோ அந்த இடமெல்லாம் அயோத்திக்கு சொந்தம். அது மட்டுமில்ல, அது எங்க நீர் விடுதோ அந்த இடத்துல வாய்க்கால் வெட்டணும், அது எங்க சாணம் விடுதோ அங்க குளம் வெட்டணும் என்று சொல்லி அவன் பார்த்தார்கள். ஒரு செப்பு பட்டயத்துல எழுதி ஒட்டுதாங்க, இந்த குதிரையானது அயோத்தி ஹரிராமச்சந்திர பூபதிக்கு சொந்தமான குதிரை, இதை யாரும் பிடிக்கவோ அடக்கவோ கூடாது. அப்படி மீறி அடக்கி பிடித்தால் அரசுடைய நிபந்தனைகளுக்கு ஆளாக்கப்படுவீர்கள் என்று சொல்லி எழுதி ஒட்டியிருக்காங்க. அப்ப வெள்ள குதிரையானது சுத்தி வந்து எங்கே வருகிறது? வால்மீகி வனத்துக்குள்ள வருது. அப்படி வரும் பொழுது இந்த வால்மகரிஷி பூமி தவம் செய்வதற்காக பூமிக்குள்ளே சென்று விட்டார். அப்ப இந்த லவகுஜா குஜலவா 2 பேரும் இருக்க, அம்மா நாங்க பிறந்தது வனம் வளர்ந்தது வனம், இந்த வனத்தை அப்படி போய் வெளியே சுத்தி பார்த்துட்டு வாரமே. அப்படியா, போயிட்டு வாங்கப்பா. ஆனா அம்மா சுமங்கலி பூஜை விரதம் இருக்கேன், அம்மாவுக்கு 1000 இதழ் கொண்ட கற்பக மலர்களை நீங்கள் பறித்து வர வேண்டும் என்று சொல்ல, காட்டு மென்று 2 பேர்களும் வருகிறார்கள். காடுகளையும் காட்டில் உள்ள விலங்குகளையும் சுற்றி பார்த்து வரும் பொழுது வெள்ள குதிரையை கண்ணால் கண்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? அடடே, குதிரையத்தான் கண்ணால் கண்டு லவகுஜா 2 பேரும் குஜலவே 2 பேரும் என்ன அது செய்வாரானா? குதிரையத்தான் பக்கம் வந்து பிடரி மூடியத்தானே வெட்டியவன் பிடிக்கானே, குதிரையில யாருவானா அவ்வாறு செய்யதானே, குதிரையில ஓடி வந்து குதிரையத்தான் அடக்குதானே. வெள்ள குதிரையது கக்கியல்லோ அருந்தூரும் செந்தூரும் கலந்து பறக்கும்படி வெள்ள நொர கக்கி கொண்டு உப்பர தமிழ் உதையா அப்படியே குதிரையை அடக்கினார்கள். கல்வாழ மரத்துல கொண்டாந்து கட்டி வச்சாச்சு. அப்ப இந்த குதிரையை தேடி அதுக்கு பின்னால ஒரு படையே வருது. பரதன் படம் வந்தது, இவங்க 2 பேரும் சண்டை போட்டு மூர்ச்சை ஆக்கிட்டான். சத்ருகன் படம் வந்தது, சண்டை போட்டு மூர்ச்சை ஆக்கிட்டான். லட்சுமணன் படம் வந்தது, அதே மாதிரிதான். ராமச்சந்திரர் வாராரு, இவர் 5 வர்ண நிறத்தை பார்த்த உடனே பிள்ளைகளுக்கு லேசா ஒரு அச்சம், என்னடா இது புதுசா இருக்கா, ஆளு ஒரு சைஸாக்க 5 கலர்ல இருக்காரு. எதிர்த்தாப்புல நிக்க பிள்ளைகளை ராமச்சந்திர பூபதி பாக்காரு, அதுல ஒரு பிள்ளை இவர் நிறத்துக்கே இருக்கு. இவருக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை நம்ம பிள்ளையா இருக்குமோ, சீதை உயிரோட இருந்தாலும் இருப்பாளோ? 2 பேரும் ஒண்ணு போல இருக்கான், ஆனா வேற வேற கலர்ல இருக்காங்களே. நமக்கு 2 பிள்ளை இருந்தா 2 ஒண்ணு போல தானே இருக்கணும். அது ஒரு மாதிரியும் இது ஒரு மாதிரியும் இருக்கு, இது வேற யார் பிள்ளையா இருக்கும் என்று சொல்ல, நீ யாருப்பான்னு கேட்டாரு. நாங்க தான் வால்மகரிஷி வனத்துல வாழ்ந்து வரக்கூடிய இன்னாருடைய பிள்ளை நாங்க. ஆமா, யமுனா ஜானகின்னு அவங்க சொல்லி வைக்கல, பிள்ளைகள்கிட்ட என்ன பேர் சொல்லி வச்சிருக்கா? வனதேவின்னு சொல்லி வச்சிருக்கா. வால்மகரிஷி மகா வனதேவி பெற்றெடுத்த பிள்ளை. எங்க பேரு லவகுஜா குஜலவான்னா, அம்மா பேரு வனதேவின்லா சொல்லுதான். அப்ப நம்ம பிள்ளைகளா இருக்காது, நம்ம வீட்டுக்காரி பேரு சீதாதேவிலா. ஐயா, எங்களை கேட்கல, நீங்க யாரியா? நான் தான் அயோத்திபுரி மன்னர் ராமச்சந்திர பூபதி. அப்படியா, சரி, குதிரையை அவுத்து விடுடான்னா. நாங்க அதை போராடி பிடிச்சு ஜெயிச்சு கட்டி இருக்கோம், எங்க கூட சண்டை போட்டு வேணா அவுத்துக்கிட்டு போங்க என்று சொன்ன உடனே அங்க ராமச்சந்திர பூபதிக்கும் லவகுஜனுக்கும் போர் நடக்கு. அம்மா கொடுத்த சக்தி பானத்தை எடுத்து போட்டார்கள். ராமச்சந்திர பூபதியும்